பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஓசானா 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 மக்களே, அருள்மழை இன்று பொழிகின்றது. வாருங்கள் இறை மக்களே, இது இறைவனின் ஆலயம். இன்று அமைதியை காணலாம். நம்மை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றது. வாருங்கள் இறை மக்களே. உடலும் மனமும் இணையும் கலந்திட ஆலய மணிகள் ஒலிக்கின்றது. வாருங்கள் இறை மக்களே, அருள்மழை இன்று பொழிகின்றது. வாருங்கள் இறை மக்களே, இது இறைவனின் ஆலயம். இன்று அமைதியை காணலாம். என்னை காக்கும் இறைவன் வாழும் ஆலய மணிகள் ஒலிக்கின்றது. வாருங்கள் இறை மக்களே. Good morning, dear brothers and sisters. Good morning, Father. Wish you all a happy feast. இன்று இந்த திருப்பலியில் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். சிறப்பாக இந்த வருடம் முழுவதும் புதிய ஆண்டு 2014 நாம் மீண்டும் இன்னும் ஆழமாக இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு அவருடைய சீடர்களாகவும் அவருக்கு பணிபுரிகின்ற இறை மக்களாகவும் இருக்க நாம் இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக சேர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடு இருப்பதாக. அவரது விண்மீன் கிழக்கில் கண்டோம், அவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்தோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, நாம் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நமக்கு தெரிந்த சில இடங்களில் சென்று எவ்வாறு 3 அரசர்கள், இடையர்கள் சிறு குழந்தை இயேசு கிறிஸ்துவை சென்று வணங்கினார்களோ அதே போன்று நாம் அனைவரும் இன்று இந்த திருப்பலியில் பங்கெடுக்கின்றோம். குழந்தை இயேசு பக்தி என்பது நாம் தொடங்கிய ஒரு பக்தி கிடையாது. குழந்தை இயேசு பக்தி என்பது முதலில் இந்த உலகத்தில் அன்னை மரியாள் இயேசு வழியாகவும் அவர்களை தொடர்ந்து 3 அரசர்கள், இடையர்கள் வந்து குழந்தை இயேசு பக்தியை அவர்கள் துவங்கி வைக்கின்றார்கள். எனவே குழந்தை இயேசு பக்தி என்பது மற்ற பக்திகளை விட, மற்ற விழாக்களை விட மிக சிறந்த ஒரு விழா என்று சொல்ல முடியும். இன்று நாம் அனைவரும் இந்த 3 அரசர்களைப் போல இங்கு வந்திருக்கின்றோம். இல்லாவிட்டால் அந்த 3 இடையர்களைப் போல குழந்தை இயேசுவை வணங்கி ஆராதித்து, நீதான் எங்களுடைய இரட்சகர், நீதான் எங்களுடைய கடவுள், உம்மில் எங்களுக்கு மீட்பு உண்டு என்று சொல்லி நம்முடைய பாவங்களை போக்கி நாம் அனைவரும் அவரை வழிபட வேண்டும். எனவே நாம் அனைவரும் பாவிகள். பாவங்களை போக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார்.
எனவே இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் நாம் அனைவரும் பங்கெடுக்க முதலில் நாம் செய்த குற்றங்குறைகள், ஒருவருக்கு மற்றவருக்கு எதிராக செய்த குற்றங்கள், கடவுளுக்கு எதிராக செய்த குற்றங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு எதிராக செய்த குற்றங்கள், இவ்வாறு எத்தனையோ ரீதியில் விதத்தில் நாம் பாவம் செய்திருக்கின்றோம். அந்த பாவத்திற்கு அனைத்திற்கும் மன்னிப்பு கேட்டு புனிதமான ஒரு மனதோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம். இத்திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த முறையில் பங்கெடுக்க முதலில் நாம் செய்த குற்றங்குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த குற்றங்குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை அனைவரையும் முடிவில்லா வாழ்வில் சேர்ப்பாராக. உன் அன்பை பொழிந்திடுவார், பாவி என்னை மன்னித்து ஏற்றிடுவார். இரக்கத்தின் தெய்வமே உன் அன்பை பொழிந்திடுவார், பாவி மன்னித்து ஏற்றிடுவார். இரக்கமாயிரும் என் இறைவா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும் என் இறைவா, இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மேல் தூய ஆவி இறங்கி வந்த பொழுது அவரை அன்பார்ந்த மகனென சிறந்த முறையில் வெளிப்படுத்தினீர். நீரினாலும் தூய ஆவியிலும் புது பிறப்படைந்த மக்களாகிய நாங்கள் திருவுளத்திற்கேற்றவர்களாக என்றும் வாழவும் ஊழியம் புரியவும் அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம் எசேயா ஆகமத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 42 வசனங்கள் 1 முதல் 4 வரை மற்றும் 6, 7. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. சுமந்து சோர்ந்திருக்கும் எல்லோரும் வாருங்கள், உங்களை இளைப்பாற்றுவே, நான் உங்களை தேற்றுவே. சுமை சுமந்து சோர்ந்திருக்கும் எல்லோரும் வாருங்கள், உங்களை இளைப்பாற்றுவே, நான் உங்களை தேற்றுவே. உண்மையின் வார்த்தை இது, உண்மையின் வார்த்தை இது, புத்துயிர் தந்த
மாறுகையில் வியாதிகளும் வருத்தங்களும் சுமைகளாய் மாறுகையில் உண்மையின் வார்த்தை இது, உண்மையின் வார்த்தை இது, புத்துயிர் தந்து புது வாழ்வளிக்கும் அவர் பதம் சரணடைவோம். அமைதியை தேடும் இதயங்களே இயேசுவிடம் வாருங்கள். ஆறுதல் நாடும் நெஞ்சங்களே இயேசுவிடம் வாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 34 38 வரை. அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ராயேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியானவரின் வல்லமையை பொழுந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. அனைவரும் தயவு செய்து மனமே துதித்திடு, பாலனை வாழ்த்திடு, நாதனை ஆராதித்திடு, இயேசு குழந்தையின் புகழை எங்கும் கூறிடு அல்லேலூயா. மனமே துதித்திடு, பாலனை வாழ்த்திடு, நாதனை ஆராதித்திடு, இயேசு குழந்தையின் புகழை எங்கும் கூறிடு அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இது என்னுடைய நேச மகன், இவருக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 13 முடிய. அதன்பின் இயேசு
யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்த யோர்தான் நதிக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகின்றீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவது தான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகின்றேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறு குழந்தைகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, இந்த ஆண்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய வணக்கம், மரியாதை, ஆராதனை இவற்றை அனைத்தையும் குடிலில் பிறந்த குழந்தை இயேசுவுக்கு குனிந்து நாம் வணங்கி மண்டியிட்டு அவரை ஆராதிக்க நாம் இன்று ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இன்று சிறப்பாக நமக்கு அளிக்கப்பட்ட தலைப்பு, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தலைப்பு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஜீசஸ் இஸ் த சென்டர் ஆஃப் அவர் லைஃப்ஸ். இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையின் மையமாக மாற்ற முடியும்? நாம் மாற்றுகின்றோமோ இல்லையோ, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் மையமாக மாறுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் யோவான் தடுக்கின்றார். நானா உமக்கு ஞானஸ்நானம் தருவது? இப்பொழுது இது நிறைவேறட்டும், தந்தையின் சித்தம் நிறைவேறட்டும் என்று யோவான் இயேசு கிறிஸ்து யோவானிடம் செல்ல, யோவான் இயேசு கிறிஸ்துவை ஞானஸ்நானம் அளிக்கின்றார். இவ்வாறு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கின்றீர்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை வரவேற்கின்றார். நீ வந்தால் அவர் உம்மை வரவேற்பார், இல்லை என்றாலும் அவர் உன்னில் வந்து சேர்வார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வாறு நாம் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றோம். ஞான ஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி அவரில் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய பிள்ளையாக நாம் நம்முடைய வாழ்க்கையை துவங்கி இருக்கின்றோம். ஒரு ஊரில் ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க பங்கு ஃபாதர்கிட்ட வந்திருக்காங்க. பங்கு ஃபாதர், சரி சண்டே மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துடுங்க, ஞான ஸ்நானம் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பூசை முடிஞ்ச உடனே ஃபாதர்கிட்ட குழந்தை எடுத்துன்னு வந்தாங்க. வழக்கப்படி ஃபாதர் என்ன கேட்பார்? உங்களுடைய குழந்தைக்கு என்ன பெயர் எடுக்க நீங்கள் விரும்புகிறீங்க? கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், இயேசு படையப்பான்னு சொன்னாங்களாம். ஃபாதருக்கு ஒரே ஷாக்கிங். என்னது இயேசு படையப்பா? ஆமாம் ஃபாதர், இவங்க அண்ணனுக்கு ஆரோக்கியராஜ் அருணாச்சலம் வச்சுருக்கோம் ஃபாதர். அவருக்கு ரொம்ப மறுபடியும், என்னது ஆரோக்கியராஜ் அருணாச்சலமா? ஆமாம் ஃபாதர், இதுக்கு முன்னாடி இருந்த ஃபாதர் எங்கள் பொண்ணுக்கு பாட்ஷா பாத்திமா மேரின்னு வச்சுருக்காங்க ஃபாதர். அவருக்கு ரொம்ப ஷாக்கிங். அப்புறமா கடைசி சொன்னாங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்பொழுது, நாங்கள் ரஜினி ரசிகர் குடும்பம் ஃபாதர், ரஜினி ரசிகர் குடும்பம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு சின்ன கதை, நடந்திருக்காது. எந்த ஃபாதரும் அப்படி ஒரு பேர் வச்சுட்டு மந்திரிச்சுட்டு போயிட்டு வாங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், திருமுழுக்கு என்பது இயேசுவில் ஒன்றிக்கின்ற ஒரு முதல் பணி. திருமுழுக்கு ஞானஸ்நானம் என்பது நாம் இறைவனோடு சேர்கின்ற முதல் படி. பரிசுத்த ஆவியை நம்மில் பொழிகின்றார். நம்மை இறைவனோடு கிறிஸ்துவோடு ஒன்றாக்கி அவர் பணியை செய்ய அழைக்கும் ஒரு முழுமையான முதன்மையான முக்கியமான புனிதமான பணி
திருமுழுக்கு. இதை நாம் சில சமயத்தில் தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் ஏதோ தானோ என்று நினைத்து நாம் என்ன செய்கின்றோம்? மற்றவர்களை நோக்கி நாம் பயணம் செய்கின்றோம். ரஜினி குடும்பம், கமல் குடும்பம், இன்றைக்கு நிறைய பேருக்கு நம்ம ஃபேன்ஸாக மாறி இருக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு கிடையாது. எனவே திருமுழுக்கு நம்மை இறைவனோடு ஒன்றித்து சேர்த்து வாழ செய்து நம்மை இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்தி நீ சென்று வாழ், வெற்றியோடு வாழ், சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ் என்று நம்மை வழி நடத்துகின்ற ஒரு செயல்தான் திருமுழுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். எசையா சொல்கின்றார், பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? அவர் சொல்கின்றார் இன்றைய முதல் வாசகத்தில், அவர்கள் நீதி வழங்குவார்கள், நீதி வழங்குபவர்களாக இருப்பார்கள், கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் அவர்கள் செய்வார்கள். எனவே பரிசுத்தாவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எப்பொழுதும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் மனிதருக்குரியதை மனிதருக்கும் செய்வார்கள். இதைத்தான் 3 அந்த ஞானிகள் வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஞானிகள், உலகத்தை அறிந்தவர்கள், எல்லாம் இருந்தவர்கள். இருந்தாலும் வானத்தில் தோன்றிய அந்த நட்சத்திரத்தை கண்டவுடனே அவர்கள் கடவுளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டார்கள். எங்களுக்கு எல்லாம் இருக்குப்பா, ஏன் நாங்கள் நாசரேத்து ஊருக்கு போகணும்? எவ்வளவு தொலம், ரொம்ப தூரமான ஒரு நாடு. அங்கே போகும்பொழுது எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் எல்லாம் தெரிந்து கொண்டு பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கு அவர்கள் கடவுளுக்கு செலுத்த வேண்டிய அந்த வணக்கத்தையும் ஆராதனையும் குடிலில் இருந்த அந்த சிறு குழந்தைக்கு தெரிவித்தார்கள். எனவே நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் புனித லூகாஸ் எழுதிய நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18 19 வசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதோ பரிசுத்தாவியினால் ஆட்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து எவ்வாறு எந்த பணியை செய்யவிருக்கின்றார் என்று புனித லூகாஸ் இறைவாக்கினர்கள் சொன்ன வார்த்தையின்படியாக அவர்கள் நமக்கு தெரிவிக்கின்றார்கள். இந்த வார்த்தைகள், ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அனுப்ப செய்யவும், ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிக்கவும் என்னை அனுப்பினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு ஞானஸ்நானம் பெற்ற நீங்களும் நானும் அனுப்பப்படுகின்றோம். இயேசு கிறிஸ்துவினுடைய விடுதலை, இறை அரசின் விடுதலையை அறிவிக்க நாம் அனைவரும் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். அதை நாம் செய்கின்றோமா? ஆனால் இயேசு கிறிஸ்து ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர் தனக்கு அளித்த அனைத்து வேலைகளையும் சரியாக அனைத்தையும் முடித்துவிட்டு, தந்தையே என் ஆவியை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் என்று அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றார். எனவே நாம் அனைவரும் குழந்தை இயேசுவை வணங்க வந்திருக்கின்றோம், அவருடைய பக்தர்களாக வந்திருக்கின்றோம். இன்று நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்த வேண்டும் என்றால் அது அவ்வளவு சுலபமான ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை இறை அரசிலிருந்து பிரிக்க சாத்தான் சோதிக்கின்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த சோதனை நமக்கு வராதா? வந்து தீரும். ஆனால் நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை அமைக்கின்றோம் என்பது மிக மிக முக்கியம். ஒரு முறை பிரான்சிஸ் சேவியர் தன்னுடைய நண்பர் பீட்டரிடம் பேசுகின்றார். இவ்வாறு பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்கின்ற யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கின்றார். படித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் நல்லா படித்து மீண்டும் இதே ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு லெக்சராக நான் வேலை செய்யணும். அப்பொழுது இங்கே இருக்கின்ற எல்லாரும், இந்த உலகம் அனைத்தும் என்னை திரும்பி பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் பிரான்சிஸ் சேவியரை போல வேறு யாருமே நாங்கள் பார்த்தது கிடையாது என்று என்னை புகழ வேண்டும் என்று பிரான்சிஸ் சேவியர் சொல்கின்றார். அப்பொழுது அவருடைய நண்பர் பீட்டர் இவ்வாறு சொல்கின்றார், இது உன்னுடைய ஒரு கோட்பாடு, நீ உனக்கென்று ஏற்படுத்திய ஒரு வாழ்க்கை. ஆனால் கடவுள் உனக்கென்று ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது உனக்கு தெரியுமா?
அதாவது பிரான்சிஸ் சவேரியார் தனக்கென்று ஒரு வாழ்க்கை, படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும், அனைவரும் என்னை போற்ற வேண்டும். இறைவன் இவருக்கென்று ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கின்றார். அது உனக்கு தெரியுமா? ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்பொழுது அவர் இக்னேஷியஸ் ஆஃப் லொயோலாவிலிருந்து கற்றுக்கொண்டு கடவுள் என்னை தெரிந்திருத்தார், கடவுளுடைய வாழ்க்கை இது என்று அவர் புரிந்து கொண்ட பொழுது, இன்று கூட உலகம் அனைத்தும் புனித பிரான்சிஸ் சவேரியாரை அவரை போற்றி அவருக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையை விட இறைவனுடைய வாழ்க்கை, இறைவன் தனக்கு ஏற்படுத்திய வாழ்க்கை அவர் வாழ்ந்தார். இன்றும் நமது மத்தியில் அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த உலகத்தை சார்ந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றோம். படிக்கின்றோம், மீண்டும் மீண்டும் படிக்கின்றோம், படித்தது போதாதென்று 2-3 டிகிரி எல்லாம் படிக்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன செய்கின்றோம்? இந்த உலகத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கஷ்டப்படுகின்றோம். ஆனால் இயேசுவுக்காக இயேசு என்னை அழைத்தார், ஞானஸ்நானத்தின் வழியாக அழைத்தார், புது நன்மையில் அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் அளித்து என்னை அழைத்தார். அதே போன்று கான்ஃபர்மேஷன், அந்த உறுதி பூசல் என்று என்னை அழைத்தார். அதற்காக எவ்வளவு நேரத்தை நான் ஒதுக்குகின்றேன் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் மையப்படுத்தி வாழ வேண்டும் என்றால் நாம் நமக்கு கடவுள் என்ன வாழ்க்கை ஏற்படுத்தியிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை காண முடியுமே தவிர விழுந்தோம் என்றால் மீண்டும் எழ முடியாது. இப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்த வேண்டும், இயேசு என்னில் வர வேண்டும் என்றால் நிறைய காரணங்கள் நான் சொல்ல முடியும். ஆனால் ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து என்னில் வர வேண்டும், அவர் என்னுடைய வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். ஒரு ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெண் ஒரு இந்து பையனை காதலிச்சுட்டு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வந்தாங்க. வந்த பிற்பாடு ப்ரீனப்ஷியல் அப்போ கேட்டேன், ஏம்மா எத்தனை வருஷமாக இந்த பையனை தெரியும்? 10 வருஷமாக லவ் பண்ணுறோம் ஃபாதர். சரி, ரொம்ப நல்லது தான், லவ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் எப்போ பண்ணுறோம், எப்போ முடிக்கிறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10 வருஷம் அப்படியா? சரி, எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணமா இந்த லவ்? ஃபாதர் 7th கிளாஸ்லேருந்து லவ் பண்ணுறோம் ஃபாதர். எப்போ? 7th கிளாஸ்லேருந்து. அதாவது இதை நான் ஏன் சொல்கின்றேன் என்றால், அந்த 7ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது, 7th கிளாஸ் படிக்கும் பொழுது அந்த குழந்தை பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். அது செய்யலை. பள்ளிக்கு போகணும், படிப்பை படிக்க வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், தேர்ச்சி அடைய வேண்டும், இதுதான் அவள் செய்ய வேண்டியது. அதற்கு அவள் கீழ்ப்படியவில்லை. அவள் கீழ்ப்படிந்தது வேறு ஒருவருக்காக. எனவே அந்த குழந்தை 7, 8, 9, 10 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. தாலி கட்டிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது. கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியம். அதே ஒரு பெண்மணி தன்னுடைய பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தால் இன்று அவள் படித்து மேதாவியாக இருக்கலாம். இன்னும் ஒரு நல்ல ஒரு மகனையோ அவள் கல்யாணம் செய்து கொண்டு, திருமணம் செய்து கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நான் ஏன் உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால், கிறிஸ்து என்னில் வர வேண்டும் என்றால் நான் முதலில் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மரியாள் இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றாள். ஏசேப்பு இறைவனுடைய திட்டத்திற்கு கீழ்ப்படுகின்றார். அந்த இடையர்கள், ஆடு மேய்க்கின்றவர்கள் வானதூதர் சொல்படி கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார்கள். அனைவரும் இயேசு கிறிஸ்துவை வரவேற்றார்கள். கீழ்ப்படியாத ஏரோது அரசன் அரண்மனையில் இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்கவில்லை. அவர் செய்த புதுமைகள் அவன் பார்க்கவில்லை. புதுமை ஒன்று செய்யும் என்று கேட்கின்றான், ஆனால் அது அங்கு நிறைவேறவில்லை. எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, நாம் அனைவரும் கீழ்ப்படிவோம். கீழ்ப்படியும் போது உன்னில் இயேசு இருப்பார். இயேசு அனைத்து காரியங்களையும் செய்து முடிப்பார். கடைசியாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு சொல்லி இந்த மறை உரையை நான் முடித்துக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். 2வது சதாப்தம், இன் 2nd century, அந்த ஆதி திருச்சபையில் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். அந்த துன்புறுத்தப்படும் பொழுது மக்கள்
கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இறந்து போனார்கள். ஒரு முறை ஒரு நான் கிறிஸ்டியன், கிறிஸ்துவை சாராத ஒரு நபர் அரிஸ்டாஸ்டஸ், அவர் அந்த நாட்டில் ஆளுகின்ற மன்னரிடம் போய் இவ்வாறு சொல்கின்றான், இதோ கிறிஸ்தவர்களை நீ துன்புறுத்தாதே, அவன் கிறிஸ்தவன் கிடையாது, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, இருந்தாலும் அவன் சொன்ன காரணங்கள் உங்களுக்கு சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன். அவர் சொல்கின்றார், கிறிஸ்தவர்களை துன்புறுத்தாதே, ஏனென்றால் அவர்கள் அனைவரையும் அன்பு செய்கின்றார்கள், உன்னையும் அன்பு செய்கின்றார்கள், உனக்காக ஜெபிக்கின்றார்கள், விதவைகளுக்கு அவர்கள் உதவி செய்கின்றார்கள், அவர்களை எப்பொழுதும் பராமரிக்கின்றார்கள், அனாதை குழந்தைகளை வரவேற்று அவர்களை தங்களுடைய குழந்தைகளாக பராமரிக்கின்றார்கள், தங்களிடம் இருக்கின்ற பொருட்களையும் பொன்னையும் தங்களிடம் இருக்கின்ற அனைத்தையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள், அவர்கள் வழிபோக்கர்களை வரவேற்று அவர்களுக்கு உணவு அளித்து அவருடைய பயணத்தை மீண்டும் தொடர செய்கின்றார்கள், அவர்கள் சிறையில் இருப்போரை சென்று பார்க்கின்றார்கள், நோயுற்றோரை போய் சந்தித்து அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். எனவே இவர்கள் ஒரு புதிய இனம், they are considered as a new generation. எனவே நான் உங்களுக்கு சொல்வது, இவர்கள் புதிய இனம், கடவுளின் மக்கள், எனவே இவர்களை துன்புறுத்தாதே. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை நம்மில் வரவேற்று அவரை மையம் கொண்டு வாழ்ந்தால் உங்களையும் ஒரு நாள் மக்கள் பார்த்து இவர்கள் கிறிஸ்துவின் மக்கள், இறை குலம் என்று நம்மை பார்ப்பார்கள். எனவே இந்த ஒரு சிந்தனையோடு நாம் அனைவரும் தொடர்ந்து நம்முடைய வணக்கம், ஆராதனை அனைத்தையும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவர் இன்று போல என்றும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து எப்பொழுதும் உங்களை கண்ணீரை துடைத்து இன்பமாக மாற்றி உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல உடல்நலத்தை தர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து இத்திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். கைண்ட்லி ஸ்டாண்ட். வானமும் பூமியும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றாரா, தந்தை சுதன் தூய ஆவியுமாய் கண்ணில் உறவுடன் வாழ்கின்றார், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிட மதுவானார், மனிதராய் புனிதராய் மாற்றிடவே புனிதராம் கடவுள் மனிதராய் யாதுவில் நாட்சியில் பாடுபட்டார், கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார், மூன்றாம் நாள் அவர் உயிர் பெற்றார், மரணத்தை மீது வெற்றி கொண்டார், பரலோக வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உயர்வை நம்புகிறோம், உடலின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். விசுவாசிகளின் மன்றாட்டு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுவின் பக்தர்களே, நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமது தேவைகளை நமது பாலன் இயேசுவின் முன் சமர்ப்பித்து அவர் ஆசியை வேண்டுவோம். உங்கள் பதில், எங்கள் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ளம் படைத்த இயேசுவே, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் பிரான்சிஸ் பாப்பானவரையும் எமது ஆயர் தும்பாபாலவையும் மற்றும் குருக்கள் கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பேணி பாதுகாக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இவ்வுலகை ஆளும் இயேசுவே, எமது பாரத நாட்டை வழிநடத்தும்
எங்கள் அரசியர் தலைவர்களுக்கு நல்ல அறிவையும் ஆளும் திறமையும் தந்து எங்கள் தாய்நாட்டில் உள்ள மக்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டுமென ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளை பொழியும் அன்பு இயேசுவே, இங்கு கூடியுள்ள மக்கள் எல்லா பக்தர்களையும் ஆசிர்வதையும். ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தேவைகளை நீரே அறிவீர். ஆகவே அவர்களுக்கு தேவையான உடல் நலத்தை தந்தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிணி நோய் நொடிகளை குணமாக்கும் ஆண்டவரே, இங்கு எத்தனையோ பக்தர்கள் உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை உமது அன்பு கரங்களால் அரவணைத்து நல்ல சுகத்தை அளித்தரல வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். குடும்பத்தின் தேவைகள், வேலை வாய்ப்பு, கர்ப்பிணி பெண்களுக்காக ஜெபிப்போம். தாய் மற்றும் அவருடைய வயிற்றில் வளர்கின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். குழந்தை பாக்கியம் இல்லாத திருமண தம்பதிகளுக்காக ஜெபிப்போம். நம் தேவைகளை அனைத்தையும் கன்னிமரியாளின் துணையோடு ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, எங்களுக்குள்ள ஆசிரிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியா இயேசுவே மாதாவே, பாவிலாரிக்கங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எங்களை வழிநடத்தும் குழந்தை இயேசுவை, எங்களின் வேண்டுதல்களை ஏற்று இன்றும் என்றும் எங்களுடன் இருந்து எங்களை உமது அன்பின் பாதையில் வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். தம் திருப்புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்திற்காகவும் உமது கையை வலியுறுத்திக் கொள்வாராக. எங்களை மீட்ப இறைவா, உம் அன்பார்ந்த மகனை
நீர் உலகறிய செய்த இன்று எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வுலக பாவங்களை போக்க அருள் கூர்ந்த திருமகன் பலியாக இக்காணிக்கல் மாறுவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். யோர்தான் நதியில் கிறிஸ்து பெற்ற திருமுழுக்கு புதியதெனவே தகு நிகழ்ச்சிகளால் நீர் குறிக்க காட்டினீர். எவ்வாறெனில் வானிலிருந்து குரல் ஒலித்ததால் உம்முடைய வார்த்தை உலகில் உரைகின்றார் என்பதை நம்ப செய்தீர். உம் ஊழியரை கிறிஸ்துவாக மகிழ்ச்சியில் எண்ணெயால் பூசி எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்க அனுப்பினீர் என்பதை புறா வடிவில் இறங்கி வந்த தூய ஆவியின் வழியாக எங்களுக்கு தெரிவுபடுத்தினீர். ஆகவே விண்ணகத்தில் வலிமை மிக்க தூதரோடு சேர்ந்து மண்ணகத்தில் நாங்கள் நம்மை இடையராது புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்த பரிசுத்தரே, சீலைகளில் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்த பரிசுத்தரே, சீலைகளில் ஆண்டவர் வல்லவர். ஓசானா 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 விண்ணகத்தில் மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஓசானா 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 ஓசானா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். வருபவர் ஆசி பெற்றவர். ஓசானா 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 ஓசானா. இந்த அப்பரசத்தோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்து நம்முடைய தேவைகளை நிறைவு செய்யும்படியாக ஜெபிப்போம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனபம் வந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் மறுமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிந்த தகுதியை ஏற்றுக்கொண்டேன், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவிருக்கும் உமது திருச்சபை, சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பழைய பெனடிக்ட் 16, எங்கள் ஆயர் பாலா, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநீர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்திட நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயும் மாட்சிமிக்க மரியாள், புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மீட்பர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை பக்தியோடும் விசுவாசத்தோடும் சொல்வோம். பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே, உம்முடைய நாமம் போற்றவே, உம்முடைய அரசு வருகவே, உம்முடைய
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவின் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்மை வாழ வைக்கின்றார். வாழ வைப்பவரும் வாழ வைத்து நம்மை காப்பாற்றுபவரும் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் தேர்ந்தெடுத்திட நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மாவும் நுழையும். ஆதாரம் இயேசுவே, என் ஆதாரம் இயேசுவே.
parish priest, and Father Bal Prabhakar and myself and all the priests, we wish you a happy feast day to you all. And also thank Father Michael, the main celebrant of today, the Mill Mass. On behalf of parish priest and all the priests, we thank you, dear Father, for the beautiful Mass and beautiful sermon. I also thank Father Michael Chintamohan, who consecrated this Mass. Let us all stand for the final prayer. இன்று நாம் இந்த திருப்பலியானது கேத்லிக் ஹப் டிவி இவர்கள் வந்து டெலிகாஸ்ட் செய்கிறாங்க. இது இன்டர்நெட்டில் பார்க்க முடியும். கடந்த 6-7 மாதங்களாக இந்த கேத்லிக் ஹப் டிவி நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை எல்லா திருப்பலிகளையும் இன்டர்நெட்டில் நமக்கு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு நபர் செய்வது. ஐ திங்க் மரடி இஸ் டூயிங் இட். ஸோ இங்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதற்கு அதிகமான நம்முடைய சப்போர்ட் தேவை, பண உதவி தேவை. முடிந்தவர்கள் தயவுசெய்து அந்த இன்டர்நெட்டில் போயிட்டு கேத்லிக் ஹப் டிவி டைப் செய்து பாருங்கள். அங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கப்பட்டிருக்கோம். முடிந்தவர்கள் இந்த டிவிக்கு இவர்கள் செய்கின்ற இந்த கிறிஸ்துவ சேவைக்கு துணை புரியும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நான் கண்டேன், இவரே கடவுளின் மகன் என சாட்சியம் கூறினேன் என்று அருளப்பர் சொன்னது இவரை குறித்தேன். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே, உம் கொடைகளை பெற்று மகிழ்கின்ற நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி கேட்கின்றோம். உம் ஒரே திருமகனுக்கு நாங்கள் பற்றியுடன் செவிமடுத்து உம் மக்கள் என அழைக்கப்படவும் உம் மக்களாகவே விளங்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. சர்வேசுவனுக்கு நன்றி.